நான் படித்த IFTயோட புக்ஸ்ல மிக பிரதானமானவை நூக் மகளிரி அவர்கள் எழுதின புத்தகங்கள். வரலாறு படைத்த பெண்கள். தொடர்ந்து நிறைய சஹாபிய பெண்மணிகளோட வரலாறுகளை எல்லாம் தேடி தேடி படிச்சோம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனா உங்களோட வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் மாஷா அல்லாஹ். சில ஆர்டிகல்லாம் படிச்சு முடிச்சு அந்த பேஜுக்கு புக் மார்க் வச்சுட்டு நிறைய நேரம் அழுத பொழுதுகள் உண்டு. பிறகு விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. ஒழுக்கமே சுதந்திரம் புத்தகத்திலிருந்து, அவள் புத்தகத்திலிருந்து, டாக்டர் அவங்களை போல எழுதக்கூடிய ஸ்காலர்ஸ் அவங்க ஞாபகத்துக்கு வராங்க. நிறைய பேர் இது மாதிரி எழுதணும். இருக்கிற தத்துவங்களை எடுத்து சமூகத்தோட சேர்த்து நாட்டு நடப்போட சயின்ஸோட எல்லாருக்கும் சாமானிய மக்களுக்கும் விளங்குற மாதிரியான ஆர்டிகிள்ஸ் எழுதக்கூடிய நிறைய பேர் வரணும். பெண்கள்ல இருந்து வரணும். இதை பிரச்சாரம் செய்யக்கூடியவங்க பெண்கள்ல இருந்து வரணும். ஏன்னா நான் பெரிய பெரிய ஹதீஸ் புத்தகங்களை படிக்கல, குர்ஆனுடைய விளக்கத்தை நேரடியாக எடுத்து நான் படிக்கல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்தது அவள் அப்படின்னா அந்த புத்தகம் எனக்கு வெளிச்சத்தை தந்தது. ஏன்? வேறு இடத்துல இருந்து இதை பற்றி எதுவுமே தெரியாமல் வரும்போது மிக எளிமையாக புரிதலை தருது. அந்த புரிதலை பிள்ளைகளுக்கு போய் சேர்க்கிறதுல இங்க ஏதோ பிரச்சனை. அப்ப அந்த எளிமையான புரிதலை சின்ன வயசுல இருந்து பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல சிக்கல் இருக்குன்னா என்ன சிக்கல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போதுதான் பொருள் தெரியாமையே படிக்கிறாங்க. நிழல்லையே இருக்கிறவங்களுக்கு நிழலோட அருமை தெரிய மாட்டேங்குது. கட்டாயப்படுத்தி புஷ் பண்ணி கொண்டு போய் தள்ளுறாங்க. அதனுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் விளங்குவதை போல சொல்லி தர்றது இல்லை. அவங்க விளங்குறது போல சொல்லி தரதுக்கு என்ன செய்யறது? சிம்பிளிஃபை பண்ணி சமூகத்தோடு சேர்த்து இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையோடு சேர்த்து சொல்லலைன்னா இங்க யாருக்கும் விளங்காது. குறிப்பா இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு அந்த மேஜிக் அவள் செய்தது.